விஜயதாரணி உங்களிடமிருந்து தொடங்குகிறேன். என்ன சொல்லுது இந்த வரைவு வாக்காளர் பட்டியலுடைய? வாக்காளர் பட்டியலில் 26 லட்சம் பேர் வந்து இறந்தவர்கள். அது வந்து ரொம்ப கரெக்டான டேட்டா. அது எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி நீக்கப்பட்டிருக்கணும். அது இப்போ நீக்கியிருக்காங்க. இன்டென்சிவ் ரிவிஷனில் தான் நீக்கிறாங்க. சம்மரி ரிவிஷன்லலாம் நீக்கவே இல்லை. அது எப்படியோ தப்பி தவறி வந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஏன்னா 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்த என்னோட கணவர் பேரை நான் தான் இப்போ தான் அதை நீக்கிற மாதிரி ஆச்சு. போய் அந்த ஃபார்ம் வந்ததால் இது இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம கொடுத்து அதை நீக்கிறோம். அதுக்கு ஒரு சிஸ்டம். இந்த டெத்துக்கு கூட இந்த டெத் சர்டிஃபிகேட்னு இப்போ எல்லா இடத்துலையும் இப்போ பஞ்சாயத்து வரைக்கும் டெத் சர்டிஃபிகேட் வந்துடுது. அந்த டெத் சர்டிஃபிகேட்டை வந்து கட்டாயமாக எலெக்ஷன் கமிஷனோட லிங்க் பண்ணணும். இனிமேல் அந்த ப்ராசஸை எலெக்ஷன் கமிஷனும் அரசாங்கமும் பண்ணுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதையும் பண்ணிட்டா இந்த டெத்துங்கிறது அப்பப்போ தெரிஞ்சிடும். இன்டென்சிவ் ரிவிஷனில் தெரியணும், அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உடனே தெரிஞ்சிடணும், நான் கன்வே ஆகிடணும் எலெக்ஷன் கமிஷனுக்கு. அப்படி அந்த ஓட்டு வந்து நீக்கணும். உடனே நீக்கிட்டா தான் நல்லது. ஆனால் இப்போ வந்து பல ஆண்டு காலத்துக்கு பிறகு அந்த 26 லட்சம் நீக்கினது கரெக்டு. அதே மாதிரி இரட்டை வாக்காளர்கள் மல்டிபிள் ஓட்ஸு 3.5 லட்சம் இருக்கிறது அதெல்லாம் நீக்கிறது எல்லாம் சரின்றாங்க, எல்லாம் ஒத்துக்கிறாங்க. இந்த 66 லட்சத்தில் என்னோட ஒரே கேள்வி என்னென்னா, ஷிஃப்ட் ஆகி போயிடுறாங்க, பெர்மனெண்ட்டாக ஷிஃப்ட் ஆகி போயிடுறாங்க. போன பிறகு நான் எங்கே போயிருக்கேங்கிற அட்ரஸை யார் தேடி கண்டுபிடிக்கிறது? எலெக்ஷன் கமிஷன் எப்படி தேடி கண்டுபிடிக்க முடியும்? அதை அவங்களாம் வந்து வாலண்டியராக நான் இன்னும் அட்ரஸ்க்கு மாறி போயிருக்கேன், எனக்கு புது வாக்காளர் அட்டை கொடுன்னு கேட்கணும். அப்படி தான் அது பாசிபிள். இப்போ ஒரு ஆதார் அட்டை நிறைய இப்போ ஆன்லைன் வசதிகள் வந்ததுக்கு பிறகு ரொம்ப எளிதும் கூட தானே. ஆன்லைன்லேயே கூட இவங்க அப்ளை பண்ணலாம். ஆன்லைன்லேயே வந்து இவங்க எல்லாருமே இப்போ முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அவங்க அப்ளை பண்ணி வாங்கியிருக்கலாம். இப்போ ஆதார் அட்டை எல்லாரும் வாங்கி ஆகணும்னு சொன்னதால எல்லாருமே வாங்கிட்டாங்க. அவங்கவுங்க அட்ரஸில் வாங்கி வச்சுருக்காங்க. அட்ரஸ் சேஞ்ச் இருந்தால் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அது மாதிரி ஓட்டர் ஐடிக்கும் அட்ரஸ் சேஞ்ச் இருந்தால் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுங்க. ஏன் பண்ணாமல் விட்டுருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஏஆரில் நீக்க வேண்டிய அவசியம், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தா நீக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு இடத்துல வாக்கு இருந்தால் அது கேன்சல் ஆகிடும், இன்னொரு இடத்துல உள்ள வாக்கு மட்டும் கண்டினியூ ஆகும். ஸோ அட்ரஸ் சேஞ்ச் இருக்கிறது இந்த 66 லட்சத்தில் அட்ரஸ் சேஞ்ச் நிச்சயமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த அட்ரஸ் சேஞ்ச் இருக்கிறவங்க வாலண்டியராக வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணி அந்த அட்ரஸ் சேஞ்சை டிஸ்க்ளோஸ் பண்ணி வாக்காளர் அட்டை வாங்கணும். இப்போ அதுக்குண்டான டைமு ஜூன் 18 ஜனவரி 18 வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் கூட வாக்காளர் பட்டியல் வெளியிடுற டைம் வரைக்கும் நமக்கு அதை ஆய்வு பண்ணுறதுக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைமுக்குள்ளே மக்கள்கிட்ட நாம் திருப்பி இந்த மெசேஜை ஏன் கொண்டு போகிறோன்னா, தொலைக்காட்சி மூலமாகவும் இன்னும் நிறைய ரேடியோக்கள் இன்னும் எல்லா வலைத்தளங்கள்லேயும் திருப்பி ஏன் இதை சொல்கிறோன்னா, ஷிஃப்ட் ஆனவங்க அவங்க எங்கே ஷிஃப்ட் ஆகி போயிருக்காங்களோ அதை டிக்ளேர் பண்ணி வாக்காளர் அட்டையை வாங்குங்க. அது உங்களோட உரிமை. அதை நீங்கள் ஒரு காலம் வந்து வாபஸ் இது பண்ணக்கூடாது, நிராகரிக்கக்கூடாது, அமைதியாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் வாங்கணும். 66 லட்சத்தில் 5 லட்சம் பேர் வந்தால் 10 லட்சம் பேர் வந்தால் கூட இல்லை, 66 லட்சம் பேருமே திரும்பி வந்தாங்கன்னா கூட நமக்கு சந்தோஷம்தான், நல்லதுதான். இல்லை, அந்த பொறுப்பு வாக்காளர்கள்ட்ட தான் இருக்கு. ஏன் எலெக்ஷன் கமிஷன் நீங்கள் எந்த அட்ரஸ் மாறி போயிருப்பீங்க, நீங்கள் சைதாப்பேட்டையிலேருந்து மயிலாப்பூர் போயிருப்பீங்க, எலெக்ஷன் கமிஷனுக்கு எப்படி தெரியும் நீங்கள் மயிலாப்பூர் போனீங்கன்ட்டு? அதை டிக்ளேர் பண்ண வேண்டியது யாரு? போனவங்க தானே டிக்ளேர் பண்ண முடியும். உங்களுடைய முதல் கட்ட பார்வையில் இப்போ சரியாக தான் நடந்திருக்கு, எந்த குறைகளும் இல்லை. குறைகள் இருக்க வாய்ப்பு இல்லை. இப்பயும் அவகாசம் இருக்கு. இப்பயும் வந்து இந்த ஷிஃப்ட் ஆகி போனவங்க யார் இருந்தாலும் அவங்க வாக்குகள் வந்து இல்லாமல் ஆயிடக்கூடாது. அவங்க திருப்பி வந்து அவங்க டிக்ளேர் பண்ணி வாக்காளர் அட்டை வாங்கணும். இப்போ எல்லாருக்கும் நிறைய புரிதல் இருக்கு, வந்து வாங்கிடுவாங்கன்னு என்னுடைய நம்பிக்கை. நம்ம அது ஜனவரி 18 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும். தவறாக நீக்கப்பட்டிருந்தால் தவறாக இல்லை, இது தவறாக நீக்கிறதே கிடையாது. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. இனிமே தெரிஞ்சு இப்போ ஒருத்தர் ஷிஃப்ட் ஆகி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஷிஃப்ட் ஆகியே போகிறாங்க பெர்மனெண்ட்டாக. என்னோட பூத்தில் 3 பேர் ஷிஃப்ட் ஆகி போயிருக்கிறாங்க. என்னோட பிஎல்ஓ சொன்னது இது என்கிட்ட. அந்த 3 பேருமே ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஷிஃப்ட் ஆகி போயிருக்கிறாங்க. அந்த அருகில் இருந்தவங்களும் சரி, அதே வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டையும் கேட்டப்போ 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டை வாங்கினவங்க நாங்கள். அவங்க போய் இந்த ஊரை விட்டே போய் 12 வருஷம் ஆயிடுச்சு, எங்கள்கிட்ட விற்றுட்டு போயிட்டாங்க இந்த வீட்டை. அதனால அவங்க திரும்பி இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க வீடு அங்கே இருக்கிறவங்க சொல்லிடுறாங்க. ஸோ அந்த 3 ஃபார்மும் திரும்பி வந்துடுது. எங்கே போயிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. அவங்க அட்ரஸை கேட்டு இந்த அம்மா அலைஞ்சிருக்காங்க. பிஎல்ஓ பக்கத்தில் இருக்கவங்க எதிரில் இருக்கிறவங்க எந்த ஊருக்கு போயிருக்கிறாங்க, அட்லீஸ்ட் அந்த ஊர் தகவலோ ஏதோ ஒன்று உங்கள் அட்ரஸ் இருந்தால் கொடுங்க. 1க்கு 3 முறை பிஎல்ஓஸ் போனாங்கன்னு போயிருக்காங்க. அதெல்லாம் போயிருக்காங்க. நம்ம அதெல்லாம் ஒன்றும் நம்ம குறை சொல்ல முடியாது. பிஎல்ஓஸும் போயிருக்காங்க. பிஎல்ஏ 2க்களும் எல்லா கட்சிகளோட பிஎல்ஏ 2க்களும் எல்லார் வீடையும் போய் தட்டி கேட்குறாங்க. அதெல்லாம் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரம் இந்த வாக்காளர் எங்கே போய் ரீச் ஆயிருக்காரு, எந்த அட்ரஸில் வாழ்கிறாருங்கிறதுக்கு
இருக்கிற இடத்துல சிலரை கண்டுபிடிக்க முடியுது, சிலரை கண்டுபிடிக்க முடியல. சிலருக்கு ஃபோன் நம்பர் கிடைக்குது, பிஎல்ஓ கூப்பிட்டு நீங்கள் அங்கே இருக்கிறீங்களா, பெர்மனெண்ட்டாக ஷிஃப்ட் ஆகி போட்டிங்களான்னு கேட்டு இங்கே கேன்சல் பண்ணிடுறாங்க. ஆனால் அப்படி கேட்குறது கூட நிறைய பேருக்கு ஒரு ஃபோன் நம்பர் கூட கிடைக்கல. அட்லீஸ்ட் அவேர்னஸாக சொல்லலாம் இல்லையா, நீங்கள் போன இடத்துல புது வாக்காளர் அட்டைக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாவது கொடுக்கலாம். அப்படி ஒரு சிலர் பண்ணவும் பண்ணியிருப்பாங்க. ஒரு பக்கம் பிஎல்ஓஸ் இருக்காங்க, பிஎல்ஏஸ் முகவர்களும் ஒரு பக்கம், கட்சிகளுடைய முகவர்களும் ஒரு பக்கம் முயற்சிக்கிறாங்க. அதை கடந்து வாக்காளர்களுக்கு அந்த பொறுப்பு ரொம்ப இருக்கு, நமக்கு செல்ஃபா அந்த பொறுப்பு இருக்கு. சரி, BLA2வும் BLOவும் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒருத்தர் ஷிஃப்ட் ஆகி போறதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எலெக்ஷன் கமிஷன் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதை அக்கம் பக்கத்துல இருக்கவங்க சொன்னா கூட அவேர்னஸ் தான் உண்டு பண்ண முடியுமே தவிர எலெக்ஷன் சேர்றது அவங்க தான் விருப்பப்பட்டு அவங்க தான் சேரணும். நான் இந்த நாட்டுடைய ஒரு வாக்காளராக இருக்க விரும்புகிறேன், அவங்களே தன்னிச்சையா வாங்க வேண்டிய கார்டு அது. அந்த கடமையை செய்ததுக்கு அந்த உரிமையோடு அவர்கள் பொறுப்போடு இருக்கணும் அப்படிங்கிறீங்க. நம்ம பேசலாம். முதல் கட்ட பதிவு என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்த தடவையாவது கட்டாயமா வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை இல்லைன்னா எந்த சர்வீசஸும் அவைல் பண்ண முடியாதுன்னு எப்படி சொன்னாங்களோ, வாக்காளர் அட்டை இல்லைன்னா எந்த சர்வீஸும் அவைல் பண்ண முடியாதுன்னு ஏதாவது ஒரு அறிக்கையை கொடுத்தாது அவங்களெல்லாம் சேர்க்கணும். சரி, தொடர்ந்து கட்டாயம் வந்தா சேர்ந்துருவாங்க எல்லாம். தொடர்ந்து பேசலாம். மேம், உங்கள்கிட்ட கேள்வி முன் வச்சு, தமிழ்நாட்டில் மட்டும் இவ்வளோ பேர் குறைஞ்சிருக்கு, இது வரைக்கும் இல்லாத எல்லா மாநிலத்திலும் ஒப்பிட்டு கேள்வி கேட்டீங்க. வெளிநாட்டவர் உள்ளனரா அப்படின்லாம் கேட்டீங்க. தமிழ்நாட்டில் அவ்வளோ வெளிநாட்டவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். ஆனால் அதே நேரம் ஷிஃப்டா அங்க காரணம் சொன்னாங்க, மேற்கு வங்காளத்துக்கும் பீகாருக்கும் சொன்னப்ப அப்படி சொன்னாங்க. பார்டர் ஸ்டேட்ஸ்ல அது இயல்பு தான். பார்டர் ஸ்டேட்ஸ்ல மற்றபடி சம்மரி ரிவிஷன்ல இன்டைரக்டா செமி இன்டென்சிவ் ரிவிஷனு இதெல்லாம் மற்ற ஸ்டேட்ஸில் ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்குது. நமக்கு தான் சம்மரி ரிவிஷன் கண்டினியூஸாக ஒவ்வொரு தேர்தலுக்கும் SSR மட்டும் நடத்தியிருக்காங்க. SSIR அந்த மாதிரி சம்மரி இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது பிற மாநிலங்களில் நடக்கிறச்ச நிறைய ரிமூவ் ஆயிடுது. ஆனால் வெளிநாட்டவர் பார்டர் ஸ்டேட்ஸில் உள்ள இன்ஃபில்ட்ரேஷன் இருக்கிறது மாற்றுக்கருத்து இருக்க வாய்ப்பே கிடையாது, இருக்குது. அதனால தான் சுப்ரீம் கோர்ட் எல்லாரும் இங்கேருந்து இப்போ தமிழ்நாட்டிலேருந்து கூட நிறைய பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட் போயிருக்கு. போன இடத்துல சுப்ரீம் கோர்ட் தெளிவாக ஒரு கருத்தை என்ன சொல்கிறாங்க, SIR எல்லா இடத்தையும் நடந்து தான் தீரும், ஸ்டே கேட்டாங்க, இன்டர்ம் ஸ்டே கொடுக்கல. அதே மாதிரி குவாஷ் பண்ண சொன்னாங்க, SIR எக்ஸசைஸே குவாஷ் பண்ண சொன்னாங்க. அது வாக்கு திருட்டு அப்படி இப்படின்ட்டு காங்கிரஸில் சொன்னாங்க, திமுக சொன்னாங்க. ப்ரூவ் பண்ணுங்க, வாக்கு திருட்டுன்னு சொல்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணுங்க, நாங்கள் யாரும் ப்ரூவ் பண்ண முடியல. ஆகையால் இன்டர்ம் ஸ்டே கூட கிடைக்கல, ஒரு டெம்பரரியாக ஒரு ஸ்டே கூட கிடைக்கல. சுப்ரீம் கோர்ட்டில் குவாஷ் பண்ண சொல்லி கேட்டாங்க, அதெல்லாம் பண்ண முடியாது, SIR ரிவிஷன் நடக்கும், எல்லோரும் போய் வேலை பாருங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. அதுதான் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்தது. அப்படி பார்க்க போனால் இந்த நாட்டில் ப்ராப்பராக வாக்குரிமை உள்ளவர்கள் யாராக இருக்க வேண்டும், அவர்கள் இந்தியர்களாக இருக்க வேண்டும், அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை. அப்படி நம்ம வாக்குரிமை உள்ளவர்களை கரெக்டாக இறந்தவர்களை நீக்கி மித்த எல்லாரும் ஷிஃப்ட் ஆனவங்க ப்ராப்பராக ஒரு அட்ரஸில் இருக்கவங்க, இப்படி இதை சரி பண்ணுறதுக்கு இந்த வாய்ப்பு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த அதிகமாக இருக்குன்னா அது இப்போ குறையும். இப்போ விட்டு போனவங்க இப்போ புரிதலோடு இந்த ரிவிஷனில் மறுபடியும் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதில் ஒரு 10 லட்சம் பேரோ 20 லட்சம் பேரோ திரும்பி வந்துட்டாங்கன்னா பேலன்ஸ் உள்ளது மட்டும்தான் நமக்கு அட்ரஸ் சுத்தமாக இல்லாதவங்க வராதவங்க அப்படிங்கிற கணக்குக்குள்ளே போகும். ஆகையால நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்குள்ளே நாம் இந்த கணக்கை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே நேரம் இன்னொன்று SSR சொல்கிறாங்க, அது 2 months தான் நடந்துச்சு. சம்மரி ரிவிஷன் சுருக்கமுறை திருத்தம் அது 2 months தான் நடந்தது. எல்லா தடவையும் 2 மாதம்தான். ஆனால் SIR 4 மாதம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. பிப்ரவரியும் சேர்த்தா அது 5வது மாதமாகிடும் கிட்டத்தட்ட. 4 ஆல் ஓவர் இந்தியா 4 மாதம் வரைக்கும் எக்ஸ்டெண்டட். இப்போ தமிழ்நாடு தான் இருக்கிறதுலே எக்ஸ்டெண்டட் அமௌண்ட் டைம் அதிகமான டைம் வழங்கப்பட்டிருக்கு. அப்படி இவ்வளோ டைம் வழங்கியும் இவ்வளோ ப்ராப்பராக இந்த எக்ஸசைஸை பண்ணியும் கூட டிஎம்கே அவங்க BLA2க்கள் டிஎம்கேயோட BLA2க்களும் ஃபீல்டில் இருக்காங்க. இருக்கும்போது எதுக்கு ஒரு பதட்டம் வருது, எதனால் இதை போய் ஒரு மீண்டும் மீண்டும் ஒரு இஷ்யூ ஆக்குறாங்க? அதுதான் அந்த 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 இதுதான் இப்ப நமக்கு சந்தேகம் நீங்க நினைக்கிறீங்க, அதான் சந்தேகத்தை எழுப்புது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 1 லட்சம் வாக்காளர்கள் கொளத்தூர்ல இல்லைங்கிறாங்க. அந்த வாக்காளர்களை திருப்பி கொண்டாந்து சேர்க்க முடியலன்னு வைங்க, முதலமைச்சரோட தொகுதி திருப்பி கொண்டாந்து சேர்க்க முடியல. நீங்க சொல்ல வரதை பார்த்தா இப்படிதான் அவங்க தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வர்றாங்கன்னு சொல்றீங்க. அவங்க தப்பு இருக்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இல்ல இப்படி சேர்த்து தான் தொடர்ந்து வெற்றி பெற்று வர்றாங்க. அப்படி வராங்களான்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாது. ஜெயிச்சவங்க எல்லாரும் இப்படி தான் ஜெயிச்சாங்களாம் கேள்வி கேட்டால் அப்புறம் எல்லாருக்கும் அந்த குற்றச்சாட்டு வரும். அப்படி நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அதே நேரம்
இந்த 1 லட்சம் வாக்காளர்கள் கொளத்தூர்ல குறையிறாங்கன்னா திருப்பி ஒரு 50,000 பேராவது திரும்பி உண்மையான வாக்காளர்கள்னு உள்ள வரணும். வரலன்னு வச்சுக்கோங்க, மீண்டும் அது 75,000 1 லட்சமாவே இருக்குன்னு வைங்களேன் லாஸ்ட் டேட் முடிஞ்ச பிறகும். அப்பனா அங்க சந்தேகத்துக்குரிய விஷயமா மாறுது. அப்பதான் அது மாறும். அது வரைக்கும் நாம இதை பொறுத்து இருந்தா பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பதற்றம் திமுகவுக்கு வர்றதுக்கு காரணம் வந்து இத மாதிரி வாக்குகள் என்ன நடந்திருக்குங்கிறது அவங்களுக்கு சூசகமா உள்ள மனசுக்குள்ள இருக்கு. சரி, அவங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சுதான் பண்றாங்க. ஆனா அது நிச்சயமா வந்து உண்மை என்னங்கறத நம்ம ஜனவரி 18க்கு அப்புறம் நாமளே புரிஞ்சுக்கலாம். நிறைவு கருத்து சுருக்கமா. வாக்கு திருட்டுனால தான் இப்ப எங்க பார்த்தாலும் வாக்கு திருட்டு பொதுவா சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட்ல வாக்கு திருட்டுக்கான ஒரு ஆதாரத்தை கூட இந்த கட்சிகள் கொடுக்கல. அதான் ஆச்சரியமான ஒன்று. உண்மையான ஆதாரத்தை கொடுத்திருந்தாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இந்த எஸ்ஐஆர் எக்ஸசைஸையே குவாஷ் பண்ற அதிகாரம் இருக்கு, இல்ல கமிஷன் போடுற அதிகாரம் இருக்கு. ஆனா சுப்ரீம் கோர்ட் அதுல தலையிடவே இல்லைன்னா ஒரு ஆதாரம் கூட இவங்க ப்ரொடியூஸ் பண்ணல. அப்பனா நம்ம கேள்வியெல்லாம் என்னன்னா, வாக்கு திருட்டு இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற எம்பி எம்எல்ஏ இவங்கெல்லாம் தானே பேசிட்டு இருக்காங்க. இப்போ வாக்கு திருட்டுனால தான் இவங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்களா, அப்பனா அந்த பொய்யான வாக்குகளால் தான் இவங்க ஜெயிச்சிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியும் வருது இல்லையா? அப்போ அதை சொல்லும் பொழுது உணர்வோட அதை பார்த்து சொல்லணும். வாக்கு திருட்டுன்னு சொல்றதுல ஆபத்து இருக்கிறது. அதே நேரம் இவங்க ஜெயிச்ச விதமே கேள்விக்குறியாகிறது. ஆகையால் ஒரு கிளியரிங் எக்ஸசைஸ் ஒன்று நடக்கும் பொழுது தவறான வாக்குகள் நீக்கப்படுங்கிற வேணுங்கிறப்போ வாக்கு திருட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி பொருந்தாத வார்த்தை, அந்த பொருந்தாத வார்த்தையை இவர்கள் கைவிட வேண்டும். அது பொருத்தமே இல்லைங்கிறது என்னுடைய பார்வை. போலி வாக்காளர்கள் இருக்கக்கூடாது. 2 வாக்குகள் இன்னுமே இருக்கு, அதையும் நீக்கிற எக்ஸசைஸ் இனிமே தான் இந்த மாசத்துல தெரிஞ்சிடும். 2-3 வாக்குகள் இருக்கிறது இப்ப வேற இடத்துல வாக்கு இருக்கும், ஆனா டிக்ளேர் ஆகாம இருக்கும். இனிமே என்னன்னா அது நீக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு வாக்கா மாறிடும். நன்றி. ஜனவரி 18 வரை காத்திருப்போம். நன்றி. மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call